வணக்கம் காய்ஸ். லுதியானாவில் மார்க்கெட்டில் கட்லா மீன் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் தக்காளி 3 தக்காளி, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ நல்லா பொடியாக நறுக்கி இடித்து ரெடி பண்ணி எடுத்து விட்டோம். அப்புறமே இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதுவும் இருக்குது. கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சேன். ஸ்டவ்வு, குக்கரை, சாப்பாடு வைக்கணும். நல்லா குளிர்னு இருக்கும் பயங்கரமாக. ஒரு விசில் விட்டாச்சு. 2 விசில் தான் விடுவோம். 2வது விசிலும் வரப்போகுது. 2வது விசில் நல்லெண்ணெய், கடலை, கடுகு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு லைட்டாக ஆக்கிட்டு, அப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதவே இடித்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்களும் ரெடி பண்ணி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் வீட்டில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு தக்காளி அதையும் நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போகிறவங்க நல்லா வதக்கி எடுத்துட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கொண்டு வரது நல்லா இடிச்சு வச்சுருக்கோம். அந்த தேவையான அளவுக்கு போட்டாச்சு. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம். வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்னு புளி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் நிறையா ஊற வச்சுருக்கோம். 2 நாளைக்கு குழம்பு வச்சுருக்கோம். நிறையா புளி ஊற வச்சுருக்கோம். நல்லா கரைச்சிட்டு புளி ஊற்றியாச்சு. அப்புறம் நல்லா கொதிக்கிறதுக்கு மசாலாலாம் போட்டாச்சு. மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் எல்லா மீனையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்.